ஜம்மு காஷ்மீரில் உலகிலேயே மிக உயரமான செனாப் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. கத்ரா ஸ்ரீநகர் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையும் தொடங்கி வைப்பு. பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இந்தியா தாக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதிகளும் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள். மனித குலத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் பாகிஸ்தான் எதிரி என பிரதமர் மோடி உரை. பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சரணடைய வைத்தார் என்பதுதான் உண்மை என ராகுல் காந்தி பேச்சு. பிரதமர் மோடியை சரணடைய வைத்து விட்டேன் என 11 முறை ட்ரம்ப் கூறிய பிறகும் பிரதமர் மறுப்பு கூட தெரிவிக்கவில்லை என்றும் விமர்சனம். கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பை ஏற்று இம்மாத இறுதியில் கனடா செல்கிறார் பிரதமர் மோடி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு மதுரை வருகிறார். நாளை நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. வளர்ச்சியடைந்த ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என காட்டம். தொகுதி மறுசீரமைப்பால் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதை நாடாளுமன்றத்தில் உறுதியளித்து சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். மாநிலங்களின் கவலைகள் கருத்தில் கொள்ளப்படும் என மத்திய அரசு சொல்வது மழுப்பல் பதில் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் முதல் ஆளாக எதிர்ப்பேன் என ஏபிஎஸ் அறிக்கை. பாஜகவின் சதி திட்டம் குறித்து ஏபிஎஸ் அமைதி காக்கிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் பதிலடி. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அமித்ஷாவுடன் பேசியதாக புது கதை எழுதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் ரகுபதி கண்டனம். இந்தியாவில் ஒரே நாளில் 498 பேர் கொரோனா தொற்று பாதித்து மருத்துவமனையில் அனுமதி. இதுவரை கொரோனா தொற்று ஏற்பட்டோரின் எண்ணிக்கை 5000-ஐ கடந்ததால் அதிர்ச்சி. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். அதிக காய்ச்சல், இருமல், உடல் வலி இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள். விழுப்புரத்தில் கொரோனா தொற்றால் கட்டட தொழிலாளி உயிரிழப்பு. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். தற்போது பரவும் கொரோனா வீரியம் இழந்தது 4 நாட்களில் சரியாகிவிடும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழ்நாட்டில் 94,000 படுக்கைகள், 3,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் சேமிக்கும் வசதிகள் உள்ளதாகவும் பேட்டி. ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்து மத்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. தமிழகத்தில் சென்னை உட்பட 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் நெல்லை, திருச்சி, தஞ்சை, கரூரிலும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையே முற்றும் மோதல். டெஸ்லா நிறுவன பங்குகள் சரிந்ததால் ஒரே நாளில் 13 லட்சம் கோடி இழப்பு. TNPL கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது சேப்பாக் சூப்பர் கில்லீஸ். பாபா அபரஜித் விஜய் சங்கரின் அதிரடியால் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருப்பூரை சாய்த்தது. TNPL தொடரில் 5வது முறையாக சேப்பாக் அணி கோப்பையை வெல்லும். லீக் போட்டியில் சேப்பாக் அணி சிறப்பாக விளையாடியதாக ரசிகர்கள் கருத்து. செம்மையா விளையாண்டாங்க. எனக்கு சேப்பாக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. சிஎஸ்கே 5 கப் வச்சிருந்துச்சுல, அதே மாதிரி விளையாண்டாங்க. மறுபடியும் 5 கப் வாங்கிடுவோம். அவ்வளவுதான், ஆல்ரெடி 4 டைம் வாங்கிடலாம். தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடும் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வேட்புமனு அளித்தார். மாநிலங்களவையில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கிறேன். பாஜக அணியில் பாமக வரும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. அன்புமணி ராமதாஸை சந்திக்கும் திட்டம் இல்லை என்றும் விளக்கம். மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்க மாட்டார்கள். டிடிவி தினகரன் பங்கேற்கிறாரா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் விளக்கம். ராமதாஸை அன்புமணி சந்திக்கவில்லை என திட்டமிட்டு தவறான தகவலை பரப்புவதாக ஜி.கே. மணி வேதனை. சமாதானத்திற்கான நல்ல தொடக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் நல்ல தகவல் வெளியாகும் எனவும் நம்பிக்கை. தேமுதிக கூட்டணி குறித்து ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார். தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்பது குறித்த கேள்விக்கு தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் பதில். தனது ஹார்மோனியத்தின் ரகசியத்தை உடைத்தார் இசையமைப்பாளர் இளையராஜா. கோவையில் செய்யப்பட்ட தனது ஹார்மோனியத்தை இன்று வரை பயன்படுத்தி வருவதாக நெகிழ்ச்சி. சென்னை போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றி. 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயிலை இயக்கி சோதனை. இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் தயாரிப்பு பணியை நிறுத்த முடிவு. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டம். பெங்களூருவில் RCB வெற்றி பேரணியின் போது 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது. 4 பேருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் அரசியல் செயலாளராக இருந்த கெம்பா கோவிந்தராஜ் நீக்கம். RCB வெற்றி பேரணி தொடர்பாக முதல்வருக்கு தவறான ஆலோசனையை வழங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதிரடி. பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் விளக்கம். முழுமையான அறிக்கை வந்த பின் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி.
பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விராட் கோலி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நஹிஜா போராட்டக்கார சங்கம் போலீசில் புகார். ஏற்கனவே ஆர்சிபி அணி மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் அதனுடன் சேர்த்து விசாரிப்போம் எனவும் காவல்துறை பதில். காவலர்கள் சீருடையுடன் கூடிய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிடக்கூடாது என தமிழக டிஜிபி உத்தரவு. யூடியூப் நேர்காணல்களில் வழக்குகள் பற்றிய ரகசிய தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி. தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்தவும் தேசிய தேர்வு வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ கார் விபத்தில் படுகாயம். பெங்களூருவுக்கு குடும்பத்துடன் காரில் சென்ற போது நடந்த கோர விபத்தில் நடிகரின் தந்தை உயிரிழந்த சோகம். தருமபுரியில் மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ குடும்பத்துடன் கார் விபத்தில் சிக்கிய விவகாரம். விபத்தின் போது நடந்தது என்ன என்பது பற்றி நடிகரின் சகோதரர் விளக்கம். நடுவில் சீட்டில் அந்த சைடில் ரைட் சைடில் அம்மா லெஃப்ட் சைடில் அண்ணா பேக்கில் கண்டுட்டு கோயம்புத்தூர் ஆஃப்டர் திருச்சி வர நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் டிரைவர் சேஞ்ச். மதுரை பழங்காநத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம். அங்கன்வாடி பணியாளர் கோமதியை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட திட்ட அலுவலர் உத்தரவு. திருவண்ணாமலை மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள 1535 கட்டிடங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன? வரும் 20ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்து நிர்வகிக்க புதிய டிஜிட்டல் தளம் துவக்கம். மத்திய அரசின் டிஜிட்டல் தளமான யுமீட் போர்ட்டலை தொடங்கி வைத்தார் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. நார்வே செஸ் தொடரில் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்ல்சன் 7வது முறையாக சாம்பியன் ஆனார். அமெரிக்க வீரரிடம் தோல்வியடைந்ததால் உலக சாம்பியனான தமிழக வீரர் குகேஷ் பட்டத்தை நழுவ விட்டார். பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின்னரே கொடுங்கையூரில் எரி உலை திட்டம் செயல்படுத்தப்படும். பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. கல்குவாரிகள் தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சுற்றுச்சூழல் ஒப்புதல் பெறாமல் இயங்கிய கல்குவாரிகள் வெட்டி எடுத்த கற்களின் மதிப்பில் 100% தொகையை இழப்பீடாக செலுத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அதிரடி. சென்னை அருகே 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான நபர்களுடன் காவலர்கள் சிரித்து பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. கைதானவர்களை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அழைத்துச் சென்ற போது அவர்களுடன் சிரித்து பேசியதாக குற்றச்சாட்டு. ஈமு கோழி மோசடி வழக்கில் ஈரோடு சுசி ஈமு கோழி நிறுவன உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் ரூபாய் 7.89 கோடி அபராதம். கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னையில் 15 வயது சிறுவனை நிர்வாணமாக்கி ரயில்வே அதிகாரி தாக்கியதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். ரயில் நிலையத்தில் மாணவியிடம் பேசிக் கொண்டிருந்ததால் ரயில்வே மாஸ்டர் தாக்கியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு.
நெல்லைப்பேட்டையில் நடந்த மோதல் சம்பவம் தொடர்பாக இருதரப்பைச் சேர்ந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு. அரிவாள் வெட்டு சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என நெல்லை காவல் ஆணையர் சந்தோஷ் ஹாதிமணி விளக்கம். சென்னை ராயப்பேட்டையில் காதலிக்க வற்புறுத்தி பள்ளி மாணவியை நடு ரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம். குடும்பத்தையே காலி செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்த அதிமுக நிர்வாகி சூர்யா கைது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கு. தலைமறைவாக இருந்த தனியார் டிராவல்ஸ் மேலாளர் 21 நாட்களுக்கு பின் மும்பையில் கைது. நெல்லை மாநகராட்சி நாய்கள் கருத்தடை மையத்தில் நாய்கள் உயிரிழந்த விவகாரம். ஜீவகாருண்யா கால்நடை கருத்தடை நிறுவனத்திற்கு கால்நடை பராமரிப்புத்துறை நோட்டீஸ்.